அடுத்த உள்ளகரம் 185வது வட்டத்தில் மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. இந்த மகளிர் தின கொண்டாட்டத்தில் பல்வேறு அமைப்புகள் மகளிர்கள் கலந்து கொண்டு பாட்டு போட்டி, பல்வேறு நடனங்களும் ஆடி தன் திறமைகளை வெளிப்படுத்தி மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த மகளிர் திருவிழா இந்த விழாவை முழுவதுமாக மகளிர் மேல் எப்போதும் அக்கறை கொண்ட 185வது வட்ட செயலாளர் ஜே திவாகர் மகளிருக்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய தாராள மனம் படைத்த வட்ட செயலாளர் இந்த மகளிருக்கு சிறப்பு வாய்ந்த பரிசுகளையும் வழங்கியும் மகளிர் தின வாழ்த்துக்களும் கூறி அனைவருக்கும் உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து 185வது வட்டம் ஆண்டு உறுப்பினர் தேவி திவாகரும் மகளிர்கள் எங்களுடன் தோழிகள் போலவும் உடன் பிறந்த சகோதரிகள் போல் பழகக்கூடிய இந்த மகளிர் குழுவிற்கு வாழ்த்துக்கள் கூறி அறிவுரையை கூறி தன் உரையை சிறப்பாக பேசினார். மற்றும் வெற்றி பெற்றவர்களுக்கு வட்ட செயலாளர், மாமன்ற உறுப்பினர், காவல் ஆய்வாளர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார்கள். இந்த நிகழ்ச்சியில் மகளிர் குழுக்கள் அமைப்புகளின் தலைவி கோமதி வட்ட செயலாளருக்கும் மாமன்ற உறுப்பினருக்கும் எங்களுக்கு எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய மாமன்ற உறுப்பினர் வட்ட செயலாளருக்கும் நன்றி கூறி இந்த விழாவை சிறப்பித்தார்கள். சென்னை செய்தியாளர் சத்யா. செல்போனை கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுங்க. இப்போ நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் படிக்கிறதுன்னு ஒரு இடம் இருக்கு. இப்போ ஏசி போன ஏசி ஒரு இடத்துல இருக்கு. ஆனால் செல்போன் மட்டும் தான் எல்லா இடத்துலையும் கொண்டு போகிறோம். நம்ம இன்க்ளூடிங் வாஷ்ரூம் வந்து மேற்கொண்டு எல்லாத்துலேயும் செல்போன் யூஸ் பண்ணுறோம். அது என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அதே மாதிரி என்ன அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா செல்ஃபோன் தான் வந்து மிகப்பெரிய வந்து நம்ம வந்து நல்லதுக்கும் யூஸ் பண்ணணும், கெட்டதுக்கும் யூஸ் பண்ணணும். அது எல்லா விஷயம், நல்ல விஷயம் வந்து கெட்ட விஷயம் இருக்குது. பெண் பிள்ளைகள் சொல்கிறேன். அதாவது வந்து அம்மா அப்பா வந்து நம்ம வந்து சில பேருக்கு வந்து ஆம்பளை பசங்க வந்து அப்பா தான் முதல் இதாக இருப்பாங்க. அந்த வயசு வர வரைக்கும் பொம்பளை வந்து அம்மா, ஏன்னா எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க இல்லையா, அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதை வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து ஏதோ அவங்ககிட்ட திட்டினாங்கனாவோ ஏதோ வச்சு பேசினாங்கனாவோ அந்த நேரத்தை யார் இந்த கூட அட்வைஸ் பண்ணுறவங்க யாராவது கூட இருப்போம், அவங்க கூட வந்து கொஞ்சம் இணக்கமாக தோணும். அதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு பார்க்க முடியாது. போட்டி இருக்கு. ஏன்னா நான் வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோவா சர்க்கிள் இல்லை. ஏன்னா நான் ஃபேமிலிக்குள்ள வந்ததுனால அவ்வளோவா சர்க்கிள் இல்லை. இந்த 4 இயர்ஸ்ல வந்து எனக்கு நல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அந்த ஒரு டே வந்து என்னால் மறக்க முடியாது. காலேஜ் ஃப்ரெண்டு கூட போன ஒரு சிஸ்டர் கூட போன ஒரு இது இருந்தது. அதையும் அன்னைக்கு பிப்ரவரி 14 தான் நம்ம உங்க சிஆர்பி என்ன பண்ணாங்க, அவங்க ஹஸ்பண்டுக்கு காதல் தினத்துக்கு ஷர்ட் எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த ஒரு இதுலயும் அந்த ஒரு விஷயமும் நடந்தது. ஆனா அந்த டே வந்து என்னால மறக்க முடியாது. பிப்ரவரி 14 வந்தா அந்த ஒரு விஷயம் மறக்க முடியாது. ஹாப்பியா இருந்தது. அதே மாதிரி உங்க சிஆர்பி வந்து நடத்துற இந்த மாதிரி ஒரு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் நேஷனல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள்.